We'll put a couple of more water. பொதுமக்களுடைய பயனுக்காக இலவச கழிவறைகள் கட்டப்பட்ட நிலையில அதை திறந்து வைக்கிறதுக்காக போன அமைச்சருக்கு அதிர்ச்சி காத்திருந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. எங்கப்பா இங்க இருந்த குழாய்களை காணோம், இதென்ன மாடல் பாத்ரூம் அப்படின்னு அதிகாரிகளை பார்த்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பின அமைச்சர். திருடப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரிகள் சொன்ன பதிலால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிருப்தி அடைந்ததா சொல்லப்படுது. தமிழகத்துடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய சொந்த தொகுதியான மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலை சுத்தி அங்க ஒரு இலவச கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. இதோடைய பணிகள் முடிஞ்ச நிலையில பல மாசங்களாவே திறக்கப்படாம இருந்துச்சாமா. சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அரசுடைய நிதியில இருந்து இந்த கழிவறைகளை கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இதை திறந்து வைக்கிறதுக்காக PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் அதுக்கப்புறமா மேயர் இந்திராணி அவர்களும் மாநகராட்சியுடைய ஆணையரும் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அப்போ உள்ள போய் கழிவறையை பார்த்த அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கழிவறைகள்ல சிலதுல குழாய்கள் உடைக்கப்பட்டு இருக்கு, சிலதுல குழாய்கள் இல்லாமலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அங்கிருந்த அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்ததா சொல்லப்படுது. இதுல அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையில குழாய்கள் ஏன் பொருத்தப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அங்கிருந்த அமைச்சர் அவர்கள் உடனே இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு புறப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இதை பார்த்த பொதுமக்கள் ரொம்பவே அதிருப்தி அடைந்ததாகவும் பல மாசங்களா திறக்கப்படாம இருந்த ஒரு கழிவறையில இப்படி ஒரு திருட்டு சம்பவம் ஏன் நடந்தது, அது மட்டும் இல்லாம ஒழுங்கா கட்டி அமைக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.